நாடு முழுவதும் மின்சார வாகன சார்ஜ் மையங்களை நிறுவுவது தொடர்பில் சீன அரசாங்கத்தின் தலையீட்டை அமைச்சர் விஜித கேரத் கோரியுள்ளார். அதன்படி நேற்று காலை வெளியுறவு அமைச்சகத்தில் சீன தூதர் குய் ஜென் கேங் உடன் நடைபெற்ற சந்திப்பின் போது அமைச்சர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். சீனா உட்பட உலகளாவிய வாகன சந்தையிலிருந்து அதிக அளவில் மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய இலங்கை விரும்புவதால் நாடு முழுவதும் சார்ஜிங் மையங்களை நிறுவுவது குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் வாகன சாரதிகளுக்கு போக்குவரத்து நிர்வாகம் மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பதிகாரி பிரதி போலீஸ் மாதிபர் WGJ சேனாதீர கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதன்படி இனிவரும் காலங்களில் மதுபோதையில் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்துபவர்களுக்கு எதிராக போக்குவரத்து சட்டங்களுக்கு மேலதிகமாக குற்றவியல் சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டில் வீதி விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. போதைப்பொருள் மற்றும் மது பாவனையே இந்த விபத்துகளுக்கு பிரதான காரணமாகும். இனிவரும் காலங்களில் இத்தகைய விபத்துகளின் போது போக்குவரத்து சட்டங்களுக்கு மேலதிகமாக குற்றவியல் சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் மாதிபர் உத்தரவிட்டுள்ளார். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டில் வீதி விபத்துகள் 271 அதிகரித்துள்ளன. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 317 அதிகரித்துள்ளது. இருப்பினும் பாரிய விபத்துகளின் எண்ணிக்கையில் ஓரளவு வீழ்ச்சி காணப்படுகின்றது. எனவே நாளாந்த விபத்துக்களை ஆராயும் போது பாதசாரிகளே அதிகளவில் விபத்துக்குள்ளாகியுள்ளனர் என்றும் வருடாந்த விபத்துக்களில் 31% பாதசாரிகள் தொடர்பானவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள், பின்னால் அமர்ந்து பயணிப்பவர்கள் மற்றும் முச்சக்கர வண்டி சாரதிகளும் அதிகளவில் விபத்துகளுக்கு முகம் கொடுக்கின்றதாக தெரிவித்துள்ளார். ஊவா மாகாணத்தில் டெட்பா சூறாவளியால் மூடப்பட்ட 888 பாடசாலைகள் ஏனைய அரச பாடசாலைகளைப் போலவே ஜனவரி 5 மீண்டும் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊவா மாகாண கல்வி பணிப்பாளர் மனோஹரி பொன்சேகா நேற்று முன்தினம் இதனை தெரிவித்துள்ளார். ஊவா மாகாணத்தின் அனைத்து பாடசாலைகளையும் ஜனவரி 5 மீண்டும் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இருப்பினும் பசறை கல்வி வலயத்தில் உள்ள மடுல் சிம தமிழ் பாடசாலை, பண்டாரவளை கல்வி வலயத்தில் உள்ள தொட்டலகல தமிழ் பாடசாலை, ககல தமிழ் பாடசாலை மற்றும் கவரகல தமிழ் பாடசாலை ஆகிய 4 பாடசாலைகளும் குறித்த தினத்தில் மீண்டும் திறக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த பாடசாலைகளை விரைவில் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊவா மாகாணத்தில் 181 பாடசாலைகள் சூறாவளியால் சேதமடைந்துள்ளதாகவும் இராணுவத்தினர், போலீஸ், சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள், வெளி மாகாணங்களைச் சேர்ந்த பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள், மாகாணத்தில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து ஒரு வாரத்துக்குள் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளை மீட்டெடுக்க இணைந்து பணியாற்றியதாகவும் அவர் கூறியுள்ளார். ஊவா மாகாணத்தில் 50 பாடசாலைகளில் பாதுகாப்பு மையங்கள் பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் நேற்று முன்தினம் நிலவரப்படி 46 பாடசாலைகளில் இருந்து பாதுகாப்பு மையங்கள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இதனையடுத்து ஊவா மாகாண பிரதம செயலாளர் அனுசா கோகுல மற்றும் ஊவா மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் நேகால் குணரத்ன ஆகியோரும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஜனவரி மாதம் 16 மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்னால் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் மற்றும் அதற்கு உதவியளித்த ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமன்னார் வீதியில் உள்ள விடுதியொன்றில் மறைந்திருந்த போது நேற்று முன்தினம் இந்த 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் உயிலங்குளம் பகுதியைச் சேர்ந்த 22 மற்றும் 38 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இவர்களிடமிருந்து இயங்கும் நிலையில் இருந்த கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பில் மன்னார் காவல் நிலையத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கிடைத்த தகவலுக்கு அமைய மன்னார் காவல் நிலைய உத்தியோகத்தர்கள் குழுவும் மன்னார் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினரும் இணைந்து இவர்களை கைது செய்துள்ளனர். இதேவேளை மன்னார் காவல்துறையினர் இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. டெட்பா புயலினால் சேதமடைந்த நெல் மற்றும் ஏனைய பயிர்களுக்கான மானியங்கள் மற்றும் இழப்பீடுகளை வழங்குவது தொடர்பில் விவசாய திணைக்களம் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளது.
சூறாவளியால் சேதமடைந்த சோளம், மரக்கறி மற்றும் ஏனைய பயிர் செய்கைகளுக்காக அரசாங்கம் ஒதுக்கிய 38.1 கோடி ரூபாவுக்கும் அதிக நிதி தற்போது விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளது. இந்த நிதியுதவி மொத்தமாக 11,081 விவசாயிகளின் கணக்குகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கும் வகையில் இந்த விசேட நிவாரணத்தை வழங்குவதற்கு விவசாய திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. பேருந்து தரிப்பிடத்தில் இருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக களுவாஞ்சிக்குடி காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த சடலம் நேற்று திங்கட்கிழமை மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பட்டிருப்பு மகாவித்தியாலயத்துக்கு முன்னால் மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, மண்முனை தென் எருவில் பற்று பிரதேச சபையின் சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் அப்பகுதியில் கடமையில் ஈடுபட்டிருந்த போது ஏவாறு சடலம் ஒன்று கிடப்பதாக காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தியுள்ளனர். ஏவாறு சடலமாக மீட்கப்பட்டவர் தோற்றாத்தீவு கிராமத்தை சேர்ந்த 70 வயதுடைய சுப்பிரமணியம் நேசதுரை என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவை பெற்று மேலதிக நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அனுராதபுரத்தில் எப்பலோகம போலீஸ் பிரிவில் உள்ள ரணஜயபுர பாலுகுபுக் வெவ குளத்தில் இளைஞர் ஒருவரின் சடலம் எப்பலோகம போலீசாரால் நேற்று முன்தினம் மாலை மீட்கப்பட்டுள்ளது. ஜகல்ல வீதி கெக்கிராவை பகுதியை வசிப்பிடமாக கொண்ட 29 வயதுடைய இளைஞனே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலமாக மீட்கப்பட்ட இளைஞன் கொலை செய்யப்பட்டு குளத்தில் தூக்கி வீசப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. குறித்த இளைஞன் 25ஆம் தேதி வீட்டிலிருந்து வெளியே சென்றுள்ள நிலையில் மீண்டும் வீடு திரும்பாமல் இருந்துள்ளார். இதனையடுத்து மகனை காணவில்லை என இளைஞனின் தாயார் கெக்கிராவை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். சம்பவ இடத்துக்கு வருகிற கெக்கிராவை நீதிமன்ற நீதவானின் ஆரம்பகட்ட விசாரணைகளின் பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை எப்பலோகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் தர சுட்டன் முறையே 92 மற்றும் 100 பதிவாகியுள்ளதாக மக்கள் முகக்கவசம் அணிய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் பல நகர்ப்புறங்களில் கடந்த 24 மணித்தியாலங்களில் காற்றின் தரம் சற்று ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதில் முக்கியமாக யாழ்ப்பாணம் மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் தர சுட்டன் AQ1 முறையே 92 மற்றும் 100 பதிவாகியுள்ளது. எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்கான முன்னறிவிப்பின்படி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் காற்றின் தர சுட்டன் 48 முதல் 112 வரை நிலவக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன்படி யாழ்ப்பாணம் 100-108 மற்றும் புத்தளம் 104-112 ஆகிய பகுதிகளில் காற்றின் தரம் சற்று ஆரோக்கியமற்ற மட்டத்தில் இருக்கும் என்றும், அத்துடன் மொனராகலை மாவட்டத்தில் காற்றின் தர சுட்டன் மிக குறைந்த அளவாக 46 பதிவாகியுள்ளது. அதே சமயம் காலை 8 முதல் 10 மணி வரையும் மாலை 3 மணி முதல் 5 மணி வரையும் காற்றின் மாசு அதிகளவில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொழும்பில் சுற்றி வளைக்கப்பட்ட மசாஜ் நிலையங்கள் பல வெளிநாட்டு பெண்கள் அதிரடியாக கைது. கொழும்பில் ஆயுர்வேத சிகிச்சை மற்றும் உடற்பிடிப்பு நிலையங்கள் என்ற போர்வையில் சட்டவிரோதமான முறையில் இயங்கி வந்த விபச்சார விடுதிகள் மீது காவல்துறை தனது சோதனைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. டிசம்பர் மாதத்தில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளில் பல வெளிநாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ள நிலையில் விசா நிபந்தனைகளை மீறி இவ்வாறான செயல்களில் ஈடுபடுவோரை கண்டறிய போலீசார் விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். அதன்படி காலி வீதியில் உள்ள ஆயுர்வேத உடற்பிடிப்பு நிலையம் ஒன்றில் டிசம்பர் 28ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 3 வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த 10 வெளிநாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டனர். கொள்ளுப்பட்டியில் உள்ள ஒரு உடற்பிடிப்பு நிலையத்தில் 58 வயதுடைய முகாமையாளர் மற்றும் 9 தாய்லாந்து நாட்டு பெண்கள் உள்ளிட்ட பலர் டிசம்பர் 19ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். டிசம்பர் 15ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட மற்றொரு சோதனையில் ஒரு முகாமையாளர் மற்றும் 6 தாய்லாந்து பெண்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் கல்கிசே, ரத்மலானை மற்றும் மெரிகானா ஆகிய பகுதிகளிலும் இவ்வாறான சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த மசாஜ் விடுதிகள் முறையான ஆயுர்வேத உரிமங்களை வைத்திருப்பது போல் காட்டி சட்ட மீறல்களில் ஈடுபடுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. எனவே சுற்றுலா விசாவில் நாட்டுக்குள் நுழைந்து சட்டவிரோதமாக வேலைகளில் ஈடுபடுதல், விசா நிபந்தனைகளை மீறி பாலியல் தொழிலில் ஈடுபடுதல், வெளிநாட்டு பணியாளர்களை அனுமதியின்றி பணியமர்த்துதல் போன்றவை இவற்றில் உள்ளடங்குகின்றன. இந்நிலையில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் வெளிநாட்டவர்கள் மற்றும் அவர்களுக்கு துணை போகும் நபர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் நாட்டிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என குடியுறவு திணைக்களம் எச்சரித்துள்ளது.
லங்கா சதோசா நிறுவனத்தால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பல அத்தியாவசிய நுகர்வோர் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. அதன்படி குறித்த பொருட்கள் குறைந்த விலையில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து லங்கா சதோசா விற்பனை நிலையங்களிலும் கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஒரு கிலோ பாசுமதி அரிசியின் விலை 625 ரூபாவாகவும், ஒரு கிலோ வெள்ளை நாட்டு அரிசியின் விலை 218 ரூபாவாகவும், ஒரு கிலோ சிவப்பு பச்சை அரிசியின் விலை 206 ரூபாவாகவும், ஒரு கிலோ வெள்ளை பச்சை அரிசியின் விலை 204 ரூபாவாகவும், ஒரு கிலோ சிவப்பு பருப்பின் விலை 258 ரூபாவாகவும், 425 கிராம் டென்மேனின் விலை 450 ரூபாவாகவும், ஒரு கிலோ காய்ந்த மிளகாய் விலை 895 ரூபாவாகவும், ஒரு கிலோ பச்சை பயிறு விலை 645 ரூபாவாகவும், ஒரு கிலோ உள்ளூர் முந்திரி பருப்பு விலை 1150 ரூபாவாகவும், ஒரு கிலோ சிவப்பு கவுப்பியின் விலை 920 ரூபாவாகவும், ஒரு கிலோ கோதுமை மாவின் விலை 153 ரூபாவாகவும், ஒரு கிலோ பூண்டின் விலை 450 ரூபாவாகவும், ஒரு கிலோ கொண்டைக்கடலையின் விலை 410 ரூபாவாகவும், ஒரு கிலோ கொத்தமல்லி விலை 370 ரூபாவாகவும், இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ ஸ்பார்ரட்ஸின் விலை 850 ரூபாவாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமானத்தில் 268.40 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களுடன் பெண்கள் உட்பட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று காலை விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் பணியகத்தின் அதிகாரிகள் குழுவால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் அந்த போதைப் பொருட்களை தாய்லாந்தின் பேங்காங்கிலிருந்து வாங்கி இந்தியாவின் மும்பைக்கு கொண்டு வந்து அங்கிருந்து நேற்று காலை 7:50 மணிக்கு இண்டிகோ விமானம் மூலமாக கட்டுநாயக விமான நிலையத்துக்கு கொண்டு வந்துள்ளனர். சந்தேக நபர்களில் 2 பொரளை மற்றும் ஒரு கொடவத்த பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் என்றும் மற்ற 2 ஆண்களும் தெமட்டகொட மற்றும் ஒரு கொடவத்த பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் அவர்கள் தங்கள் பயண பொதிகளில் 20 பொட்டலங்களில் 20 கிலோகிராம் 684 கிராம் குஸ் என்ற போதைப் பொருளையும் மறைத்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. கண்டியில் பல்லேகெல குண்டசாலை பகுதியில் உள்ள வீடொன்றில் வயோதிபர் தாய் ஒருவர் கை கால்கள் கட்டப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளதாக பலகொள்ள போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் 87 வயதுடைய வயோதிப தாய் ஒருவரே கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வயோதிப தாயின் 2 பிள்ளைகளும் வெளிநாட்டில் உள்ள நிலையில் ஒரு பிள்ளை வீட்டிலிருந்து சற்று தொலைவில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. சம்பவ தினத்தன்று வயோதிப தாயின் மருமகள் வீட்டிற்கு சென்று பார்க்கும்போது வயோதிப தாய் கை கால்கள் கட்டப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பதைக் கண்டு உடனடியாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து வீட்டிற்குள் நுழைந்த திருடர்கள் சிலர் வயோதிப தாயை கொலை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த கொலை சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மேலதிக விசாரணைகளை பலகொள்ள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாவலப்பிட்டி பஸ்பாகே கோரளை பிரதேச செயலகத்தின் சேமிப்பு அறையில் வெடிகுண்டு இருப்பதாக கிடைத்த அச்சுறுத்தலை அடுத்து குறித்த பகுதியில் சுற்றிவளைப்பு நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அலுவலகத்தின் பொதுவான மின்னஞ்சல் முகவரிக்கு வந்த செய்தியை தொடர்ந்து நேற்று பிரதேச செயலக வளாகம், சேமிப்பு அறை உட்பட அனைத்து பகுதிகளும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. வடக்கு கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் இன்று 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கண்டி மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மேலும் சப்ரமுவ தெற்கு மாகாணங்களிலும் களுத்துறை மாவட்டத்திலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழையளவு இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.